என்னது ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் வர்ஷினியா? டேய் டேய் டேய், மனசாட்சியோட பேசுங்கடா, மனசாட்சியோட பேசுங்கடா. எவ்வளோ க்யூட்டாக இருந்தாங்கடா அவங்க, எவ்வளோ க்யூட்டாக இருந்தாங்க. ஒவ்வொரு ஃப்ரேமும் எப்படி தெரியுமா இருந்துச்சு? இந்த மாதிரிலாம் பிரின்சிபல் எங்கள் காலத்தில் இருந்திருந்தா நாங்கள் ஏன் இவ்வளோ முட்டாளாக இருக்கோம் அப்படின்னு பல பேரை யோசிக்க வச்ச ஒரு பிரின்சிபால் ஒருத்தவங்கடா அவங்க. மனசாட்சி இல்லையே? அதானே, ஒரு பொண்ணு பெர்ஃபார்ம் பண்ணிடக்கூடாதே, உங்களால் தாங்கவே முடியாதே. பாப்பா பாப்பா என்னடா உலக மகன் நடிப்புடா சாமி. பெண்கள் எல்லாம் சேர்ந்து வர்ஷினியை சொல்லியிருக்காங்க நான் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி. சத்தியமா தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும் இவங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இவங்க வந்து கண்டென்ட் கொடுத்துட்டாங்க, இவங்க இது பண்ணிட்டாங்க. அருணும் இவங்களும் வந்து எவ்வளவு தூரம் பேசியிருக்காங்க வச்சிருக்காங்கன்னு. ஒரு கேள்வி கேட்கட்டா? ஒரே ஒரு கேள்வி. அன்சிதா என்ன பெர்ஃபார்ம் பண்ணாங்க? இல்லை சொல்லுங்க, அன்சிதா என்ன பெர்ஃபார்ம் பண்ணாங்க? தெரியல, தெரியாதனால கேட்கலாம். ஆண்கள் அணியில் ஜெஃப்ரி ஒரு சைடு கத்திக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்தாரு. சரி, ஓகே, எல்லாம் ஓகே. ஒரே ஒரு டவுட் என்னன்னா, ரஞ்சித் என்ன பெர்ஃபார்ம் பண்ணாரு? மனசாட்சி இல்லையா? ரயான் ரயான்னு சொன்னா அடிச்சு கிடிச்சு போடாதீங்க. ராணவ் என்ன பெர்ஃபார்ம் பண்ணாரு? இல்லை என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு? உங்களுக்கு பண்ணவே இல்லை. ஓட்டுல முதல் 2 இடத்த விட்டு 3வது இடத்துல ராணவ் தான் இருக்கார். ராணவ் அன்அபிஷியல் ஓட்டிங்ல. உள்ள இருந்து பாக்குறது வெளியே இருந்து பாக்குறது டோட்டலா டிஃபரெண்டா இருக்குன்னு பாங்க. இவ்வளவு தூரம் கனெக்டே இல்லாம இருக்குன்றத முதல் டைம் இப்பதான் பாக்குறேன். 3வது ப்ரோமோ வந்திருக்கு மக்களை, இவங்க 2 பேரையும் செலக்ட் பண்ணிருக்காங்க நான் பெர்ஃபார்மர்னு. நெஞ்சு குமுறுகிறது. அர்ச்சனி, அந்த சிரிப்புக்கு நான் அடிமை. பரவாயில்ல வர்ஷினி, இப்பயும் உங்களுக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸ் தான் கொடுக்குறாங்க பிக் பாஸ். யாரு தண்ணி கட்டாலும் சாப்பாடு கொடுத்தாலும் நீங்க இருக்கணும். ஒவ்வொரு தடவையும் போய் பெர்ஃபார்மன்ஸ் போடுங்க. ரயான் போய் இங்க ஒக்க மக்கா உன் யார் நான் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க, எல்லாரும் சாப்பாடையும் கொண்டு போய் குத்திட்டு குடியா, ஒரு குத்திட்டு குடியா எல்லாத்துக்கும்.